ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய 2 உணவுகள் என்னென்ன, அதை பற்றி தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதயம்ங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு இல்லையா? நம்ம பாடி ஃபுல்லாக பிளட்டை வந்து கொண்டு போகிறதுல இதயம் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஆனால் இன்னைக்கு இதயத்தில் பல பிரச்சனைகள் பல பேருக்கு வருது. ஹார்ட் அட்டாக் உட்பட பல வியாதிகள் வருது. கார்டியாக் ஃபெயிலியர் உட்பட பல வியாதிகள் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது உணவின் மூலமாக தான் நம்ம சரி செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதயம் பாதிப்படைய உணவு தான் காரணம். அதாவது உணவு மீன்ஸ் என்னது? இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகம் நம்ம சாப்பிட்றோம். அது சாப்பிட்றதால தான் இதயம் வந்து பாதிக்கப்படுது. ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் வருது. அப்போ நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறது, இதயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அது வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகளை தடுக்கும் உணவுகள், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப உணவுகள் அதிகமாக உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லைங்க. 2 உணவுகள். இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் சாப்பிட்டு வந்தாலே போதும். டெய்லி சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதயம் பாதுகாக்கப்படும். ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் வராது. இதில் ஃபஸ்ட்டு இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள். மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு மீன்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த மீன்கள். நீங்கள் கொழுப்பு மீனால் உடனே மீனில் கொழுப்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அது நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்போட ஃபங்க்ஷன் கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணும். இந்த கெட்ட கொழுப்பு தான் ஹார்ட் அட்டாக்கு காரணமாகுது. அப்போ இந்த கெட்ட கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுல நல்ல கொழுப்பு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அது மீன்களில் அதிகம் உள்ளது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது பிளட் சர்க்குலேஷனை கூட்டும். இதயத்தை ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும். அப்போ இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகள், அது வந்து சாலை மீன், நெத்திலி மீன், ஓகேவா? இந்த மாதிரி சாலை நெத்திலி மீன்களில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா வகையான மீன்கள்லையும் கூடுதலாக தாங்க இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன மீன்கள் இருக்கு இல்லையா, இந்த சாலை நெத்திலி, அதான் சின்ன குழந்தைகளுக்குலாம் அது அதிகம் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இதயத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ மீன்களை எப்படி சாப்பிடலாம்னா, குழம்பு வச்சு சாப்பிட்றது பெட்டர். ஓகேவா? இப்போ சில இடங்களில் வந்து மீனில் பல வகையான வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரை, அதாவது மீன் வறுவல், அதாவது மீனை வந்து பொரிக்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் குழம்பு வைக்கிறது, இல்லைன்னா வேற மெத்தட் படி மீன் அவியல் கூட சில இடங்களில் வைப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதில் வந்து கொழுப்பு வந்துடும். கெட்ட கொழுப்பு ஆயிலிருந்து வந்துடும் நமக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு வந்து ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ண மாதிரி சில, அதாவது ஆயில் லைட்டாக ஊற்றி ஃப்ரை பண்ண மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, மீன் ஃப்ரை வந்து கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் ஆயில் அதிகமாக சேர்க்குறது தான் கெட்டது. அதில் மசாலாக்கள் வந்து நல்லது தான். ஓகேவா? அப்போ நீங்கள் ஆயில் வந்து கம்மியாக ஃப்ரை பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் குழம்போ இல்லைன்னா சுண்ணாச்சிற மாதிரி இந்த அவியல் அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மீனிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது புரோட்டீன், ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் மீனில் வந்து காணப்படும். அது எல்லாமே கிடைக்கும். கொழுப்பு வந்து குறையும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். இந்த ஓட்ஸை பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஓட்ஸ் வந்து ஒரு நல்ல உணவு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் புரோட்டீன் வந்து ஃபைபரும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அது வந்து கொழுப்பை வந்து குறைக்கும். ஓட்ஸில் கொழுப்பு கிடையாதுங்க, ஆனால் புரோட்டீனும் ஃபைபரும் கூடுதலாக இருக்குது. இது போய் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். பொதுவாக கெட்ட கொழுப்பு குறைஞ்சாலே இதயத்துக்கு நல்லது தாங்க. அது வந்து இதயத்துக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை சீராக்கும். இதய குழாய்களில், இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு அடைப்பை போக்கும். ஓகேவா? இந்த புரோட்டீன் டயட்டில் ஓட்ஸ் வந்து முக்கிய பங்கு ஆற்றுகிறது. நீங்கள் ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓட்ஸு கூட இந்த பாதாம் பிஸ்தா போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது இதயத்துக்கு நன்மை பயக்கும். ஓகேவா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனும் சரி ஓட்ஸும் சரி, இந்த ரெண்டுமே நமக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு. இதை நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் கூட சாப்பிடலாம். மீன் வந்து டெய்லி சாப்பிடுவீங்க, ஆனால் சில நாட்களில் சாப்பிட மாட்டீங்க. ஓகே, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் மீனும் வாரத்துக்கு 3 நாள் ஓட்ஸும் ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிடுங்க. மீனும் ஓட்ஸும் சேர்த்து சாப்பிடாதீங்க. ஓகேவா? ரெண்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெண்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன் கண்டென்ட் கூடி உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் பார்க்கறதுக்கும் அழகாக இருப்பீங்க. ப்ளஸ் இதயத்துக்கும் நல்லது. இது ஒரே கல்ல 2 மாங்காய் இல்லைங்க, ஒரே கல்ல பல மாங்காய். அதாவது இதயத்துக்கு நல்லது, அப்புறம் வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்கு நல்லது, பாடி ஃபிட்டாக இருக்கும். பாடி ஃபிட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்கின் சேஞ்சஸும் வரும். ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் போய் மசில் மாஸ் கூடும்போது நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆகும். ஸ்கின்னுக்கு எந்த விதமான செயற்கை இது அப்ளை பண்ணவே தேவையில்லை. பொதுவாக நீங்கள் ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே அப்ளை பண்ணக்கூடியதை விட உள்ளே என்ன சாப்பிட்றீங்க அதை பொறுத்து தான் ஸ்கின் மாறும். ஓகேவா? ஸோ நான் புரோட்டீன் கண்டென்ட் இந்த ஓட்ஸ், இந்த பாதாம் பிஸ்தா அதிகம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வேற பிரைட் ஆகும். அப்போ ஒரே கல்ல, இதுக்கு தான் சொன்னேன் பல மாங்காயின்னு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. முக்கியமாக நமக்கு தேவை ஆரோக்கியம் தான். அழகு 2ஆக படித்தோம், ஆனால் ஆரோக்கியம் தான் முக்கியம். இதில் ஆரோக்கியம் ப்ளஸ் அழகு ப்ளஸ் முக்கியமாக இதயத்துக்கு நல்லது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ், நன்மைகள் கிடைக்குது நமக்கு. ஸோ இதை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் அழகாகவும் இருப்பார்கள், அதை விட ஆரோக்கியமாக இருப்பார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.
இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதை பார்த்து பயனட வேண்டும். ஏன்னா இது இதயத்தை பத்தி முக்கியமான ஒரு வீடியோ. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.